16, 19, 21 இப்போ 24 இது இந்த இதுவுமே கடைசியா அவர் கையில எடுத்த ஆயுதம் மேடம். ட்ரை பண்ணாரு மேடம் வச்சு, அவங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வரமாட்டேன்னு அனுப்புறாரு. தெரியல நான் என்ன பண்ண முடியும் சார், அவரு வீண் அமிச்சா அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சார். இன்டெல் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை பயன்படுத்தி அவன் இதை இது பண்ணிட்டு உங்களை எப்ப தேவையோ அப்ப காலி பண்றான் நினைச்சுட்டு இருக்கீங்க, நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீ உங்களுக்கு எது முக்கியம்னு சொன்னீங்க? எனக்கு பாண்டி சிஎம் ஆகுறது, இங்க வந்து இதாகணும் அதாகணும், எனக்கு சார் கிட்ட இருந்தா போதும் சார் வரைக்கும் சொல்றீங்கல்ல, அது கூட இல்லாம போயிடும். உண்மையா தான் நடக்கும், அது கூட இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நம்பி சாருக்கோ பார்ட்டிக்கோ எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. அதை நீங்க வருத்தப்படுவீங்க ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு நல்லா இருக்கும், ஐயோ நமக்கு எல்லாம் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. அவங்க இது கொத்தும் போது கொத்திடுவாங்க அப்படின்னு. அவர் வந்து இவர் ஒரு ஹென்ச்மேன் மாதிரி பாக்குறாரு, ஒரு அடியாள் மாதிரி பாக்குறாரு. அது ஒருத்தம் இல்லையா சார், லெஃப்ட் ரைட்டு எல்லாம் அப்படின்ற ஒரு இது. இவர் சார்னா எந்த தைரியத்தில் அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க வந்து என்னது சொல்றாரு சார், நீங்க வந்து இந்த இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா டைமுக்கு முடியுங்க சார், அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார், நான் சார்கிட்ட பேசிக்கிறேன் சார் அப்படின்றாரு. என்னமோ நம்ம முடிக்காம இப்போ இவர் முடிக்க கூடாதுன்னு இருக்கிற. இன்னொன்று அவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதுவாக இருப்பார், ஒரு தடவை ரொம்ப இதுவாக இருப்பார், நீங்கள் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு தடவை ஃபுல்லாக நம்ம இன்ட்ரெஸ்டுக்காக இருக்க மாதிரி இருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக இதையே காலி பண்ணணும்னு பார்ப்பார். டியூவல் இது. அவர் என்ன இதில் மாட்டியிருக்காரோ என்ன தெரியல. பாண்டி சார் நான் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அப்படியே அவன் சொல்லிக்கிறான், நான் டீ டோட்டலர், எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அப்படின்னாரு. இவரு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். டக்குன்னு அவரு டக்குன்னு வாயில வந்துச்சு, அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு ஷேர் பண்றோம்ல, அதெல்லாம் ட்ராக் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன் சார் அப்படின்னு. பாருங்க, நான் அவரையும் அலர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ் தானே, எந்த டே சாரோட பிராண்டு தானே, அவர் சார் கூட இருக்கவர் தானே. சுற்றி இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணாதீங்க, சாபட்டாஜ் பண்ணாதீங்க. எங்க நடக்குது? நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சார்கிட்ட அங்கே போயிடுது. எனக்கு இதுதான் பிரச்சனை. எப்படி சொல்றது அவர்கிட்ட? நம்ம யாரும் சொல்ல முடியாது. கேஸ்ட் சென்சஸ் போயிடுச்சு. இப்போ மாநாடுவோட ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், இஷ்யூவை தான் இவர் ப்ரைமரியாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் தான் சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி கஞ்சா கேஸில் கைதுன்னு வருது. நான் ட்ரக் கேஸை வந்து ட்ரக் இஷ்யூவை நம்ம எடுக்கணும், பெரிய இஷ்யூக்கு போயிட்டுருக்கு அப்படின்றேன். ஓ நீ இதை தான் எடுக்க போறியா, அப்போ மொத்தத்தையும் மேலேயே திருப்பிடுறோம். அது எப்படி போச்சு? நானும் அவர் பேசுகிறோம். சார் போய் உதயட்டியோ வேற எங்கேயும் சொல்ல மாட்டார். எப்படி போச்சு சொல்லுங்க. அதுக்கடுத்து இன்னொன்று, கிளைமேட்டு தான் இப்போ பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை டெவஸ்டேட்டிங்காக இருக்குது. மழை டைமில் வெயில் டைமில் மழை வரும்போது என்ன, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டீம் ஜப்பான் அனுப்புகிறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வர்றதுக்கு. இவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? டீம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் இங்கே போகிறாங்க. அப்போது நீ இதெல்லாம் பண்ணுறது, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காலி பண்ணுறது. இப்போ எப்படி வார் வேஜ் பண்ணுவீங்க? என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.